மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1113 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 325 புள்ளிகள் உயர்ந்து 22,834 புள்ளிகளாக வர்த்தகமானது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை வலுவான தூதரக ரீதியாக மீட்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். நெல்லையில் முன்னாள் காவல்துறை அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக முதலமைச்சர் போட்டோ ஷூட் நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம். பிரதமர் மோடி பேசி முடித்த பின்பு யாரும் பேசக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்ததால் மக்களவையில் கடும் அமளி. எதிர்க்கட்சிகளின் முழக்கம் காரணமாக மக்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. இந்தியாவின் மகள் என குறிப்பிட்டு சுனிதா வில்லியம்ஸிற்கு பிரதமர் மோடி கடிதம். உங்களை பார்க்க ஆவலுடன் இருப்பதாக மடல். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிக்கப்பட்டது டிராகன் விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்கள் பூமியை நோக்கி பயணம். And undocking confirmed. Freedom is free of its moorings. Sunny Williams and Butch Wilmore begin their belated trip home. Separation confirmed. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்கள் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 3:27 மணிக்கு தரையிறங்குவார்கள் என எதிர்பார்ப்பு. வானிலையை பொறுத்து நேரம் மாறுபட வாய்ப்பு என நாசா அறிவிப்பு. விண்வெளி மையத்திலிருந்து புறப்படும் முன் சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் எடுத்துக்கொண்ட புகைப்படம். 4 பேரும் ஒன்றாக எடுத்த புகைப்படம் வைரல். பட்ஜெட்டை பாராட்டுவதால் திமுகவுடன் கூட்டணி என்று அர்த்தமில்லை. 2006ஆம் ஆண்டு தேமுதிக தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் இருப்பதால் ஆதரவு தெரிவிப்பதாக பிரேமலதா கருத்து. அறிக்கையில் வந்ததை பட்ஜெட்ல சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படியே நீங்க இதை அரசியலாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல எந்த அரசியலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இதுதான் உண்மை. சட்டசபையில் செங்கோட்டையன் பேச சபாநாயகரிடம் வாய்ப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. பள்ளிக்கல்வித்துறை விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் என்பதால் பேச அனுமதிக்குமாறு வலியுறுத்தல். கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு குறைவான நிதியை செலவு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பசுமை வீடு திட்டம் என்ன ஆனது என அமைச்சர் ஐ பெரியசாமி கேள்வி. விமான நிலையம் கட்டுறது ஒன்றும் தெர்மோகோல் விடுவது போன்று சுலபமான வேலை கிடையாது. செல்லூர் ராஜு கேள்விக்கு அமைச்சர் TRB ராஜாவின் பதிலால் அவையில் சிரிப்பலை. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க கோரி சீமான் மனு. சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் ஒரே கலவரம். திமுக பெண் கவுன்சிலர் மீது மேஜையை தள்ளிவிட்ட மற்றொரு திமுக உறுப்பினரால் பரபரப்பு. சிவகாசி மாநகராட்சி கூட்டம் முடிந்து வெளியே வந்த பாஜக கவுன்சிலரை சூழ்ந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள். இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் உறுப்பினர்கள் வெளியேற்றம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதி மறுப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலுமிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள டீ கடையில் திடீர் தீ விபத்து. தீப்பற்றி சிறிது நேரத்தில் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் நாளை முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்தம். சுமார் 3 லட்சம் பேர் வரை வேலை இழப்பார்கள் என தகவல். திருப்பூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் மோடியின் ஊழல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என கோஷங்கள் எழுப்பியதால் குழப்பம். பாஜக நிர்வாகிகளை கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு. BJP
தஞ்சையில் தாயின் இறந்த உடலை வணங்கிச் சென்று தேர்வெழுதிய +2 மாணவி. சேலத்தில் தந்தை இறந்த துக்கத்தில் அழுதபடி தேர்வறைக்கு சென்ற மாணவன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த கன்னிவெடிகள் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பான இடத்தில் வைத்து பத்திரமாக செயலிழப்பு. கேரளாவில் உள்ள பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனை முடிவில் பொருளை என தெரிய வந்ததால் ஊழியர்கள், மக்கள் நிம்மதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். கொலை குறித்து துப்பு கிடைத்தால் சிபிசிஐடிக்கு சென்று விசாரணை. குமரி மாவட்டம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த இளம்பெண். தனது குழந்தையை பார்க்க சென்ற போது தடுத்ததால் ஆத்திரம். தைவானை கட்டுக்குள் கொண்டு போர்க்கப்பல் விமானங்களை அனுப்பி மிரட்டும் சீனா. சீனாவின் மிரட்டலை சமாளிக்க அமெரிக்காவுடன் கைகோர்க்கும் தைவான். வடக்கு பாகிஸ்தானின் தென்பட்ட அரிய வகை பனி சிறுத்தைகள். 2 வாரங்கள் காத்திருந்து சிறுத்தைகளின் கால் தடத்தை பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்கள். கால்பந்துக்கு ரொனால்டோ, மெஸ்ஸி போல கிரிக்கெட்டிற்கு விராட் கோலி. மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஜாம்பவான் இயன் பிஷப் புகழாரம். ஐபிஎல் தொடரில் நட்சத்திர பந்து வீச்சாளர்களுக்கு காயம் எதிரொலி. ஆகாஷ்தீப், ஆபிஷ் கான், மோசின் கான் உள்ளிட்டோர் காயத்தால் அவதிப்படுவதால் லக்னோ அணிக்கு பெரும் பின்னடைவு.